Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக செபியோட நியூ ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட்க்கு உண்டான ஐடியாஸ், அதே போல் இப்போ நம்ம ஒரு எஜுகேஷ்னல் ஓரியன்டான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட லாஸ்ட் 3 மந்த்துக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரேட் ஐடியாஸு, என்ட்ரி, இன் ஃபியூச்சரோட ப்ரெடிக்ஷனு, அப்கமிங் டேஸோட லெவலு, இது மாதிரியான எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா கூட லாஸ்ட்டு 3 மந்த்தோட டேட்டா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட யூடியூப் அண்ட் டெலகிராம் சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகலை. இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ வரைக்குமே, இப்போ நம்ம பண்ணுற வீடியோ வரைக்குமே. ஸோ அப்கமிங் டேஸில் வேறு ஏதாவது சோர்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அது ரிலேட்டடாக அதில் வந்து நம்மளோட டிஸ்கஷன் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ என்னோடய வீடியோவில் மோஸ்ட்லி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு ட்ரேட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லெவல் மட்டும் மார்க் பண்ணுறதோ அல்லது ஒரு டார்கெட் ரேஞ்சு, என்ட்ரி இது மாதிரி கொடுக்கறதோ இருக்காது. எல்லா வீடியோலையுமே நம்ம ஏன் இந்த என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம், ஸோ எதுக்காக இந்த டார்கெட் நாம் எய்ம் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் என்ன ரீசனுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே ஸ்விங் ட்ரேட் வீடியோஸில் இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு தான் நம்ம வந்து லெவல் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இது மாதிரியான விஷயம் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இருந்தாலுமே இது ஒரு நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அப்கமிங் டைரெக்ஷனை வந்து நம்ம பிளான் பண்ணி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம் வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே செபியோட ரூல்னால வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கோம். ட்ரேடிங் வியூலேயே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் ஏதாவது என்னோட ட்ரேட் ஐடியாஸ் வந்து நான் டைரெக்டாக ட்ரேடிங் வியூலேயே ஷேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராது. ரீசன் என்னென்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ வந்து டெலகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, ப்ளஸ் வந்து யூடியூப். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ண கிடையாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா. அதில் வந்து நம்ம ஒரு சில டாப்பிக்கு, ஒரு சில கண்டென்ட் ரிலேட்டடாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ட்ரேடிங் வியூவை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரேடு ரிலேட்டடான விஷயம் மட்டும், டேட்டா மட்டும் தான் மோஸ்ட்லி நம்ம இதில் வந்து பார்த்துட்ருப்போம். கேண்டில் பேஸ்டாக இருக்கட்டும் அல்லது நம்பர் பேஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அதில் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். எனக்கு தெரிஞ்சு 99% பேருக்கு மேலே ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக அவங்களோட ப்ரோக்கரேஜோட சார்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டல் வந்து அந்த டெர்மினல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரேடிங் வியூவில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னோடய ட்ரேட் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நான் அப்கமிங் டேஸில் வந்து ஒரு வீடியோ மட்டும் மேக் பண்ணி நான் போட்டுறேன். அதில் இன்னும் ஒரு சில டவுட் எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துட்றேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் ரீச் கிடையாது. சப்ஸ்கிரைபர் அண்டு டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் இது வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து பெரிய அளவில் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நமக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குது, ரூல் என்னவோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்கமிங் டிஸ்கஷன் எல்லாமே வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம அதில் கொண்டு போய்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஆர்எஃப் லிமிடெடு ஸ்டாக்கோட நேமு. ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 2021 செப்டம்பர் இந்த ரூ. 2000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரானது. அப்சைடில் ரெசிஸ்டன்ட் ஜோனுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூ. 650 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாகவே ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோர் தென் ஒரு 5 டைம்ஸ் இதை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு 6 முறை வந்து அப்சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ரேஞ்சு சப்ளை ஜோனாகவே இருந்தது. ட்ரெண்ட் லைன் பேஸ்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டில் ஒரு 3 முறை மட்டும் தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனுமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வேலிடான ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
சப்ளை ஜோன் பிரைஸ் ரேஞ்ச் அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2670 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவாக இருந்துகிட்டே இருந்தது. டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ ப்ரிவியூஸ் எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன் கொடுத்ததோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளியரான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. ஒரு மோர் தென் ஒரு 4-5 டைம்ஸ் டோட்டலாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் ஏ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனுமே வரும், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனுமே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஒரு எக்ஸாக்டான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. ஸோ அந்த ரிலேட்டடான வீடியோ எல்லாமே நம்ம எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்காக வந்து ஒரு சில வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். பேட்டர்ன் எது மோஸ்ட்லி வந்து ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்கமிங் டேஸில் வந்து ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் வந்து வீடியோ ரிலேட்டடான டாபிக் வந்து கம்மியாகும். ஸோ ஏதாவது டிஸ்கஷன் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக டெலகிராம் சேனலில் வச்சுக்கலாம். எதுவுமே ட்ரேட் ஐடியாஸாக கிடையாது, எல்லாமே டிஸ்கஷனாக கொண்டு போய்க்கலாம். உங்களோட சார்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம், அல்லது என்னோட சார்ட் வந்து என்னோட வியூ என்ன அப்படிங்கிறதுமே நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான டிஸ்கஷன் எல்லாமே அந்த இடத்துல டெலகிராம் சேனலில் நான் வந்து என்னோட வியூ என்னங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட வியூவுமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எஃப்ல 2826 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. டார்கெட் வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட வியூவில் என்னவோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் லாஸும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எது மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம் அப்படிங்கிறது. ஸோ அப்கமிங் டேஸில் இது ஒரு பொட்டென்ஷியலான ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இங்கே கொடுக்கக்கூடிய டிஸ்கஷன் எதுவுமே நீங்கள் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ண தேவையில்லை, பண்ணவும் வேணாம், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னாலுமே நம்மளோட டிஸ்கஷன் அடுத்தது சார்ட் ரிலேட்டடான டாபிக் ஏதாவது டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் கொண்டு போய்க்கலாம். தேங்க்யூ, பை.